சங்கீதம் 4:1 இப்படியாக சொல்கிறது பாருங்கள். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி விண்ணப்பத்தை கேட்டருளும். எவ்வளவு ஒரு பலத்தை கொடுக்கிற வார்த்தை என்று பாருங்க. முதலாவது நீதியின் தேவனே. எங்களுக்கு நீதி செய்ய நாங்கள் மனுஷர்களை தேட தேவையில்லை. எங்களுக்கு நீதி செய்ய எங்கள் கர்த்தர் ஒருவரே போதுமானவராய் இருக்கிறார். அவர் எங்களின் நீதியின் தேவனாய் இருக்கிறார். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நாங்கள் எப்போது கூப்பிட்டாலும் கர்த்தர், அந்த தகப்பன் எங்களுக்கு செவி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் என்ன பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகளுக்குள் சென்றாலும் நாங்கள் கூப்பிட வேண்டிய ஒரே தெய்வம் கர்த்தர். மனுஷரை கூப்பிடும் போது அவர்கள் ஓடி வர மாட்டார்கள். ஆனால் நிச்சயமாக கர்த்தர் தன் கரங்களை நீட்டி தன் பிள்ளைகளிடம் ஓடி வர அவர் போதுமானவராய் இருக்கிறார். நெருக்கத்திலே இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். கடந்த கால நாட்களை நினைத்து பாருங்கள். எத்தனை பாடுகள், பிரச்சனைகளுக்குள்ளா நீங்க சென்றிருப்பீங்க. ஆனால் நீங்க மூழ்கி போகவில்லை. நீங்கள் தண்ணீருக்குள்ளால் நடந்து சென்றிருப்பீங்க, மூழ்கி போகவில்லை. நெருப்பிலே, அக்கினியிலே நடந்திருப்பீங்க, நீங்க எரிஞ்சு போகவில்லை. ஏனென்றால் கர்த்தர், நீங்க கூப்பிட்ட போது நெருக்கத்திலே கர்த்தர் ஓடி வந்து உங்களுக்கு விசாலத்தை உண்டாக்கினார். உங்களுக்கு இறங்கினார். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். கடந்த காலங்களில் நல்ல எபினேசராய் இருந்த தகப்பன் இனியும் உங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இன்றைய நாளில் நீங்க ஏதாவது காரியம் உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறதா, வேதனைக்குள் இருக்கிறீர்களா, கண்ணீரோடு ஓடுகிறீர்களா, கர்த்தர் ஒருவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரை உங்கள் நெருக்கத்திலே கூப்பிடுங்கள். அவர் உங்களை பாதுகாத்து உங்களை விடுதலை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். பாருங்க, தாவீது கூட அவன் அநேக நெருக்கங்களுக்குள்ளால் கடந்து சென்றான். அந்த நேரத்தில் எல்லாம் அவன் தேடிய தெய்வமான கர்த்தர் அவர் ஒருபோதும் அவனை கைவிட்டு விடவில்லை. அவனை சிங்காசனத்திலே அவனை வைத்தார். மற்றவர்கள் அவனை தள்ளினார்கள். அவன் சொந்த சௌரங்கள் கூட அவனை தள்ளினார்கள். ரிஜெக்ஷனின் பாத்திரமாக இருந்த அவனை கர்த்தர் தூக்கி சிங்காசனத்தில் வைத்தார். அநேக பாடுகளுக்குள்ளால் போன போதெல்லாம் அவன் கர்த்தரையே தேடினான். அவன் விசாலத்திலே கர்த்தரையே, அவன் நெருக்கத்திலே விசாலத்தை கர்த்தர் கொடுத்தார். சோ நீங்களும் இந்த நாள்ல கர்த்தரை தேடுங்கள். ஆண்டவர் உங்கள் நெருக்கத்திலே விசாலத்தை கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்கள் விண்ணப்பங்களை அவர் செய்து முடிக்க எங்கள் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆமேன். God bless you.